கிறிஸ்துக்கள் அருமையான தேவனுடைய அடியார்கள், விசுவாசிகள், உங்களை இந்த உபவாச கூடுகையிலே சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உபவாச கூடுகையிலே நமக்கு 3 விதமான சலாக்கியத்தை இந்த இடத்திலே கர்த்தருடைய வேதம் நமக்கு கொடுக்கிறது. வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ரத்தம் பாவத்தை மட்டும் சுத்திகரிக்கிறதா என்று பார்த்தால் இல்லை, இன்னும் கொஞ்சம் காரியங்கள் நமக்கு தருகிறது. அதை குறித்து நாம் ரத்தின சுருக்கமாய் பார்க்க போகிறோம். இன்று முதலாவது பாகத்திலே நாம் பார்க்க போகிறது. நாளை காலை ஆராதனையிலே 2ஆம் பாகத்தை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். 3வது பாகத்தை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே நாம் முதலிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத வசனம் 1 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனம். யோவானிலே நாம் வாசித்திருக்கிறோம். 1 யோவானிலே நாம் வாசிக்கிறோம். மன்னிக்கவும், வெளிப்படுத்தும் விசேஷத்திலே 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி நம்மை தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த இடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் பாவத்தை மட்டும் சுத்திகரிப்பதாக பெரும்பான்மையான ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை. அதோடு கூட அந்த ரத்தம் சும்மா இருப்பதில்லை. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்க்கிறார். இந்த ரத்தம் என்ன செய்கிறது என்றால், ஒரு மனுஷனுடைய பாவத்தை மட்டும் நிவர்த்தி செய்துவிட்டு சுத்திகரித்து விட்டு போகிறதில்லை. இந்த மனுஷனை கர்த்தர், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? சபையில் சேர்க்கிறார். அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? தேவனுடைய ரத்தம் என்ன செய்கிறது? அந்த ரத்தம் அப்படியே பின்தொடர்கிறது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த ரத்தம் பின்னாய் தொடர்ந்து கொண்டு வருகிறது. அந்த ரத்தம் என்ன செய்கிறது என்றால், நம்மை கழுவி, பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரமாய் ஆக்கின. நம்மை ராஜாக்களும் ஆசாரமாய் அந்த இரத்தம் மாற செய்கிறது. ராஜாக்களும் ஆசாரமாய் அந்த இரத்தம் மாற செய்கிறது. இந்த நாளில் ஆசாரியர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஆசாருடைய அடிப்படை காரியங்கள் என்ன என்று குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அடுத்ததாக நாளை காலையிலே ஒரு தியானம் உண்டு. 2வது பாகம், 3வது பாகம் நாளை மாலை ஆராதனையிலே தேவனுக்கு சித்தமானால் நாம் தியானிக்க போகின்றோம். இந்த நாளிலும் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த இடத்திலே அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கொலோசியர் 1:20. இந்த ரத்தம் என்ன செய்கிறது? இருதரத்தாரையும் ஒருமித்து ஒப்புரவாகும்படி செய்கிறது. இந்த ரத்தம் என்ன செய்கிறது? நம்ம ராஜாக்களாக ஆசாரியராய் மாற செய்கிறது. இந்த ஆசாரியருடைய காரியங்கள் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியும் வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு ஆசாரியனாய் இருக்கிறான் என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, வேதம் இப்படியாய் சொல்வதற்கான காரணம் என்ன? 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிற பொழுது தெரிகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவைத்துள்ள புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனங்களுமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே இரக்கம் பெறவில்லை, இப்பொழுதோ இரக்கம் பெறாதலாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். அந்நியரும் பரதேசியமாய் இருந்த நாம் என்னை இப்பொழுது தேவனுடைய காணியாட்சிக்குள்ளே அவருடைய சொந்த ஜனமாய் காணப்படுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற ஒரு காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இதே போல்தான் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இந்த இடத்திலே யாத்திராம புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க பிரியமான தேவனுடைய சின்னமே.
ஒரு மனுஷன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறான், அவனுக்கு கர்த்தர் இத்தகைய ஸ்தானங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் ராஜாக்காகவும் அந்த ரத்தம் நம்மை நிறுத்துகிறது, ஆசாரனாகவும் கர்த்தருடைய அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நிறுத்துகிறது. இப்பொழுது இந்த ஆசாரியனாய் இருப்பதற்கு இவன் என்னவாய் மாறுகிறான்? தன் பரிசுத்த ஜாதியாய் மாறுகிறான். அவனுடைய பின்னணி என்ன என்றெல்லாம் நமக்கு தெரியாது, அவன் என்ன வகுப்பை சேர்ந்தவன் என்றெல்லாம் நமக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய அனுபவம் அவனுக்கு வருகிற பொழுது, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுகிற பொழுது, அவன் தேவனுடைய சமூகத்திலே ஆசரனாகவும் ராஜாகாவும் பிதாவாக்கி தேவனுக்கு முன்பு நிலைநிறுத்தப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இந்த யாத்திராம புஸ்தகத்திலும் இந்த ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் ஆசாரிய ராஜ்யத்திற்கு பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீர்கள். ஆசாரியன் என்றாலே அவனுக்குள்ளே என்ன இருக்க வேண்டும்? பரிசுத்தம் இருக்க வேண்டும். கூடுதல் பரிசுத்தம். விசுவாசனுடைய பரிசுத்தம் வேறு, ஊழியக்காரனுடைய பரிசுத்தம் வேறு. விசுவாசனுடைய பரிசுத்தம் அது விசுவாசிக்கேற்ற ஒரு பரிசுத்தம். ஊழியக்காரனுடைய பரிசுத்தம் என்னவென்றால் இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிற பகுதி ஆக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய யாத்திராம புஸ்தகம் 19வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் சமூகத்திலே வருகிற ஆசாரியர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்க, கர்த்தரின் சமூகத்தை உடையவனாய் அவன் காணப்பட வேண்டும். அவனுக்குள்ளே என்னென்னலாம் இருக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டில் பார்த்தீர்களால் ஆசாரிய வஸ்திரம் என்றே தனியாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த வஸ்திரத்தினுடைய காரியம் சிலுவையிலே அவர் வஸ்திரத்தை இழந்தது நிமித்தம் வஸ்திரத்தின் மீது இருக்கிற அந்த பிரமாணங்கள் உடைக்கப்பட்டு நாம் மற்றவர்களுக்கு இடரலற்ற ஒரு வஸ்திரம் உடுத்து வைக்கிறதாய் காணப்படுகிறது. என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய நாம மகிமை காய் சொல்லுகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாமல் காணப்பட வேண்டும். இந்த ஆசாரனுடைய காரியங்களை குறித்து பழைய ஏற்பாடு பல காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சிலுவையின் மரத்தில் தேவன் அந்த இரத்தத்திலே, அந்த சிலுவை மரத்திலே தன்னுடைய வஸ்திரத்தை இழந்த பொழுது அந்த வஸ்திரத்தின் மீது இருந்த அந்த பிரமாணம் உடைக்கப்படுகிறது. ஆகையால் தான் நாம் இப்படி காணப்படுகிறோம். இதிலே இந்த வஸ்திரம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காத வஸ்திரமாக இருக்க வேண்டும். அது ஒரு மனசாட்சிக்கு ஏற்றபடி அதை உடுத்துவிக்க வேண்டும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அது நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும், வீட்டுக்கு வீடு வித்தியாசப்படும், இனத்துக்கு இனம் வித்தியாசப்படும், மொழிக்கு மொழி அது வித்தியாசப்படும், சூழ்நிலைகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் வித்தியாசப்படும், கால சூழ்நிலைகளுக்கும் அது வித்தியாசப்படும். சிலர் மெல்லிய வஸ்திரத்தை உடுத்துவிப்பார்கள், அதுக்கு அதனுடைய தேசத்தினுடைய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றபடி அது காணப்படும். சிலர் கனமான வஸ்திரத்தை உடுத்துவிப்பார்கள், சில வர்ணங்கள் உடுத்துவிப்பார்கள். இதெல்லாம் பெரிய காரியம் அல்ல. சிலுவையிலே அந்த தேவன் வஸ்திரத்தை எழுந்தவுடன் இந்த வஸ்திரத்தின் மீது இருந்த பிரமாணம் போய்விட்டது என்பது தான் புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தின் உடன்படிக்கை ஊழியக்காரருடைய சத்தியமாக்கும். ஆகையால் அதை குறித்து பெரிய அரசியல் பண்ணி அநேகர் இது அது என்றெல்லாம் சொன்னால் அதுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. மனசாட்சியோடு வஸ்திரம் உடுத்த வேண்டும், அவ்வளோதான். சுத்த நல் மனசாட்சியோடு தேவனுடைய சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற ஆசாரியர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் வராத ஆசாரியர்களும் அந்த காலத்தில் இருந்தாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற ஆசாரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் தங்களை சங்காரம் பண்ணாத அளவுக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். எப்படி கர்த்தர் சங்காரம் பண்ணுவார் என்று கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல ஆசாரியன் முதலில் பரிசுத்தமுடையவனாய் காணப்பட வேண்டும். ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமுடையவனாய் காணப்பட வேண்டும். அது எப்படிப்பட்ட பரிசுத்தமுடையவனாய் காணப்பட வேண்டும்? தேவனுக்கேற்ற, தேவன் சிநேகிற பரிசுத்தத்துக்கேற்ற அந்த பங்கு இருக்க வேண்டும். இந்த ஆசாரியனுடைய கரத்திலே முதலிலே இரத்தத்தின் அனுபவம் இருக்கிறதா இருக்க வேண்டும். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம், 13வது வசனம், 23வது வசனம், இவையெல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் பஸ்காவை குறித்து வேதம் சொல்லுகிறது. பஸ்கா எதை குறிக்கிறது? அந்த எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் புறப்படுகிறதற்கு அந்த பஸ்கா மிகவும் உதவியாக இருக்கிறது. வீட்டுக்கு ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை, இளம் ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும். அதனுடைய கரியை, அதனுடைய சரீரத்தெல்லாம் அக்கினியில் தகனிக்க வேண்டும், அதை புசிக்க வேண்டும். என்ன
அதோடு கூட மட்டுமல்லாமல் பஸ்காவினுடைய முக்கிய காரியம் என்னவென்றால் அது இரத்தத்தை எடுத்து நிலைக்கால் மேலே பூச வேண்டும். நிலைக்கால்கள் மேலே பூச வேண்டும், வீட்டினுடைய வாசற்படிலே பூச வேண்டும். அப்போது என்ன நடக்கிறது என்று கேட்டால், சங்காரம் செய்கிற தூதனான என்ன செய்கிறான் என்றால் அந்த இடத்தை பார்த்து விட்டு அவன் போய்விடுகிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதுதான் அந்த இரத்தத்தினுடைய ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினுடைய பழக்கம் விசுவாசிகளுக்கும் இருக்கிறது, ஆசாரனுக்கு இருக்கிறது. அதான் பாவமன்னிப்பு நிச்சயம் விசுவாசிகளும் பெறுகிறார்கள், ஆசாரியர்களும் பெறுகிறார்கள். இதில் எப்படி இவன் ஆசாரனாய் காணப்படுகிறான் என்றால் அந்த அழைப்பு விசேஷமான அழைப்பு. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசாரியராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்க வேண்டும். பஸ்கா மாதத்துக்கு ஒரு முறை திருவிருந்து சபையிலே ஆசரிக்கப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் நித்தமும் உங்கள் வீட்டில் திருவிருந்து எப்படி ஆசரிக்கப்படுகிறதோ அதே போல் அந்த பயபக்தியோடு கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஆட்டுக்குட்டி இரத்தத்தை நீங்கள் நிலைக்கால்களே பூசுகிற அனுபவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அது என்னவென்று கேட்டால், சரீரமானது அவ்வப்பொழுது அடிக்கப்படுகிறதை நீங்கள் சரீரமானது தகனிக்கப்படுகிறதும், சரீரமானது சுட்டெரிக்கப்படுகிறதும், சரீரமானது அழிக்கப்படுகிறதும் சரீரத்தினுடைய கிரியை, மாம்ச ரீதியான எண்ணங்க, மாம்ச ரீதியான செய்கைங்க, மாம்சம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம். வீடு என்று சொன்னால் மாம்ச ரீதியான காரியங்கள். மாம்சத்துக்குரியவனை பேசுகிறான், ஆவிக்குரியவனை பேசுகிறான். ஆலயத்தில் ஆவிக்குரியவனை பேசிவிட்டு பூமிக்குரிய விஷயத்து வீட்டுக்கு கூடாரங்களிலே போய் நீங்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறீர்கள்? வேதம் சொல்லும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் மோசே இடத்துல, உன் பிள்ளைகளுக்கெல்லாம் இதை நீ தேவனாய் கர்த்தர் எப்படி உங்களை செங்கடலை பிரித்து கொண்டு வந்தார் என்று அந்த அற்புதத்தின் சாட்சியை எடுத்து சொல்லு என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் சொல்ல வேண்டும்? அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த பிள்ளைகள் தேவனுடைய வாசனை அறிந்து கொள்ள வேண்டும். பேச்சு எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அந்த பஸ்காவை ஆசரிக்கிற பொழுது இந்த இரத்தம் அந்த ஆசாரனுடைய கரத்திலே மட்டுமல்ல, விசுவாசுடைய கரத்திலே படுகிறது. பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்கள் குடும்பத்தாருக்கு காணப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் ஆசாரனாய் இருக்க வேண்டும். ஆசாரன் இருக்க வேண்டும். இப்போது அந்த வஸ்திரம் என்பது பெரிய காரியமாய் காணப்படுகிறது. பாவ மன்னிப்பு நிச்சயம் என்பது சின்ன காரியமாய் காணப்படுகிறது. இன்றைய நடைமுறைகளே சொல்லுகிறேன். அதனால தான் சொல்லப்படுகிறது, இந்த ஆசாரியர்களுடைய சந்ததியர் சில சமயத்தில் பிரச்சனைக்குரியவர்களாய் காணப்பட்டு விடுகிறாங்க. ஏன்? இவன் வஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஒன்று ஆடம்பர வஸ்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது அது மயமான தாழ்மையை பிரதிபலிக்கிறவனமாக எளிமையான வஸ்திரமாக இருந்தாலும் சரி. வஸ்திரம் மேலாடை, அதாவது என்ன சொல்லுகிறது, வெளியரங்கமான தோற்றத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவம். ஒருவேளை அது ஆடம்பரமாக இருக்கிறதே ஆமோதித்து கண்டித்து எளிமையானத்திற்குள்ளே நடத்துகிறதா காணப்படலாம், அல்லது எளிமையானதை கண்டித்து ஆடம்பரமான வஸ்திரங்களை உடுத்து வைக்கிறதை பிரகடனப்படுத்துகிறதாய் காணப்படலாம். இப்பொழுது அதல்ல காரியம். நீங்கள் எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க வேண்டும். வஸ்திரத்துக்கும் வாழ்க்கைக்கும் பெரிய இடைவெளி காணப்படுகிறது என்று. ஏன்? உடுத்துக்கிறது ஒரு கண் கவர்க்கத்தக்கதாக, அது என்ன நிறமானா இருக்கட்டும். ஆள் பாதி ஆடை பாதி. மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவனை இருதயத்தை பார்க்கிறான். இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும்? ஆசாரியன் தன்னுடைய கரத்திலே இரத்தத்தை பயன்படுத்துகிற அனுபவம் உடையவனாக இருக்க வேண்டும். அந்த கரைப்பட்ட கரமானது இந்த இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டுக்கிற அனுபவமாக இருக்க வேண்டும். முதல்ல அவன் பஸ்காவை ஆசிக்கிற பொழுது அவன் கைகள் சுத்திகரிக்கப்பட்டுகிறது, அவனுடைய மனம் சுத்திகரிக்கப்பட்டுகிறது. அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் தன் நிலைக்கால்களில் வீட்டு நிலைக்கால்களில் பூசுகிற பொழுது சங்காரம் செய்கிற தூதன் அந்த இரத்தத்தை பார்த்து போய்விடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இரத்திர சுருக்கமாய் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தை பயன்படுத்துகிறதுக்கு தெரிந்தவனாய் அந்த ஆசாரியன் காணப்பட வேண்டும். விசுவாசிகள் சில சமயத்தில் விசுவாசிகள் ஜெயித்து விடுகிறாங்க. பிரசங்கத்தில் இல்லை, ஊழியத்தில் இல்லை, குடும்ப வாழ்க்கையில். என்ன சொல்லுகிறேன்? அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி திருமணம் காணப்படும். தேவ சன்னிதானத்தில், தேவ சித்தத்தின் மையத்தில் விசுவாசிகளுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறுகிறது. ஆசாரியருடைய பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் காணாமல் போய்விடுகிறாங்க. என்றால் தேவனுடைய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் போய்விடுகிறாங்க. அங்கே மாம்சம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஏன்? பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய விதத்தில் ஆசரிக்காததினால்தான் அந்த இரவிலே அந்த பிள்ளைகள் என்ன நடக்கிறது என்றால், இந்த பஸ்காவை ஆசரித்தவர்களெல்லாம் என்ன நடக்கிறது? அந்த இரவிலே அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த இரவிலே ஒரு அற்புதம் காணப்படுகிறது.
பின்தொடர்ந்து வருகிற பார்வோன் அந்த இரவிலேயே அந்த செங்கடலிலே செங்கரிக்கப்பட்டு நிரந்தர ஒரு முடிவை கர்த்தர் தருகிறார். ஆனால் ஆட்டுக்குட்டியனுடைய இரத்தத்தின் பழக்கம் இருக்கப்படுகிறவன் அந்த செங்கடலிலே ரட்சிக்கப்படுகிறான். அது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாகவும் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. பாருங்கள், சில சமயத்தில் எடுக்கப்படுகிற ஞானஸ்தானமே சிலருக்கு ஆபத்தாய் போய் முடிந்து விடுகிறது. அவர்களால் அந்த பயணத்தை பின்தொடர முடியவில்லை. காரணம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் அனுபவம் இல்லை, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பாவ நிவர்த்தி செய்த ஒரு பழக்கம் இல்லை, பாவ மன்னிப்பு நிச்சயமும் இல்லை. ஆகையால் இந்த லேவியராம புஸ்தகத்தில் என்ன சொல்லப்படுகிறது, ஆசாரியர்கள் அந்த ரத்தத்தை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பலிபீடத்தில் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். லேவியராகம் 1:5 அப்படி வாசிக்கிறோம். ஆசாரியர் என்ன செய்யணும்? ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தில் தெளிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். பலிபீடத்தில் தெளிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தெளிக்கப்படுகிற பொழுது தான் அவனுடைய வாழ்க்கையில் ஆசாரியத்துவம், அதாவது அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்படும். அவன் குடும்பத்திலே அந்த ரட்சிப்பு காணப்படும். அதே போல் அவனுடைய ஊழியத்திலும் அந்த பலிபீடத்தை சுற்றிலும் அந்த ரத்தம் காணப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அந்த ரத்தத்தை எடுத்து ஆசரிப்பு கூடார வாசல் பலிபீடத்தின் சுற்றிலும் தெளிக்க கடவன். லேவியராகம் 1:3 சொல்லுகிற, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்துக்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தை நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காலை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சன்னிலே கொண்டு வர கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த பாவ நிவர்த்தி எல்லாம் ஆசாரம் செய்ய வேண்டும். ஜனங்களுடைய குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக ஆசாரியர்கள் அந்த பாவ நிவர்த்தி செயலாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல 1 சாமுவேலில் நீங்கள் வாசிக்கிற பொழுது ஒரு ஆசார் என்ன செய்கிறான், நல்ல உத்தமமாய் வருகிற அன்னாள் என்ற ஒரு விசுவாசி, அவளுடைய குமுறலினால் அவள் அழுது கண்ணீருட்டி செபிக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், அந்த மனுஷன் அவள் மதுபானத்திலே நிறைந்தவளாய் வந்திருக்கிறாள் நினைத்து எம்மட்டும் குறித்து வெறித்திருப்பாய் என்று கேட்டுவிடுகிறான். அந்த பெண்மணி மிகவும் மனமுடைந்து போகிறான். பாருங்கள், சில சமயத்தில் ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறனா ஆசீர்வாதம். சில சமயத்தில் இல்லை, எல்லா சமயத்திலும் அப்படி தான் இருக்க வேண்டும். நிதானமாய் அவர்களிடத்தில் சாந்தமாய் நீ போதிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இது தவறு செய்தவர்களுக்கு, இது தவறே செய்யாது இருக்கிற ஜனங்களுக்கு, அதாவது நம்முடைய கண்கள் கண்டது ஒரு காட்சியாக இருக்கும், காதுகள் கேட்கிறது ஒரு செய்தியாக இருக்கும். தீர விசாரிக்காமலே சில சமயத்தில், அதுதான் சொல்லுகிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பல போராட்டங்கள் வருவதற்கான காரணம் என்னவென்றால், அந்த பலியிலே பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரனுடைய பிள்ளைகளாக்கிய ஏலியினுடைய குமாரர்கள் சரியில்லாமல் போகிறாங்க. அதான் சொல்லுகிறேன், இந்த பஸ்காவை ஆசரிக்கிறது ஆலயத்தில் மட்டுமல்ல, அது வீட்டிற்குட்பட்ட ஒரு காரியமாகவும் காணப்படும். அப்போது தான் அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், இந்த ஆரோனுக்கு 4 குமாரர்கள். அதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த இடத்துல வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே நாதாபும் அபியும் தூபகலசத்தில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து விடுகிறாங்க. கர்த்தர் அவர்களை சங்காரம் பண்ணி அந்த இடத்துல அடித்து போடுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்நிய அக்கினி உள்ளே வருகிறது. அந்நிய அக்கினி உள்ளே வருகிறது. ஏனென்றால் அங்கே கர்த்தர் வாசம் செய்கிறார். உடனுக்குடனே நியாய தீர்ப்பு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏலியின் கூடாரத்தில் கர்த்தர் மகிமைப்பட வேண்டிய அந்த இடத்துல பலிகளிலே ஒரு தீட்டு காணப்படுகிறது. கொழுப்பையும் ரத்தத்தையும் சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் கொழுப்பை எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளைகள் ஓடிவிடுகிறாங்க. கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறார்கள் அந்த ஊழியக்காரர்கள், போதகர் ஆசாரியருடைய மகனாயிற்றே என்று சொல்லி விட்டு விடுகிறாங்க. வேதம் என்ன சொல்லுது? 32வது அதிகாரத்தில் உபாகம புஸ்தகத்தில் லேவியராமத்திலலாம் வாசிக்கிறோம், கொழுப்பை எஸ்ரூன் சாப்பிட்டான், அதோடு அவனுடைய வாழ்க்கை மாறினது. லேவியராம புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற ரத்தத்தையும் கொழுப்பையும் புசிக்கலாகாது. என்னாமத்திலே வாசிக்கிறோம், யாத்திராமத்திலே வாசிக்கிறோம், உபாகமத்திலே வாசிக்கிறோம். ஆகும் புஸ்தகங்களெல்லாம் சொல்லுகிறது என்னவென்றால், ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அந்த இரத்தமும் கொழுப்பும் இஸ்ரவேலர்கள் சாப்பிடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல கர்த்தருடைய கோபாக்கனை அந்த குடும்பத்தின் மீது வேறு விதமாய் வருகிறது. இங்கே உடனே வருகிறது. ஆரோனுடைய வம்சத்தார் மீது, இந்த நாதாபு மேலும் அபியு மேலும் நேரடியாக வருகிறது. ஏன் வருகிறது? அந்நிய அக்கினி உள்ளே கொண்டு வந்து விடுகிறாங்க. கர்த்தரை எழுந்தருளி நியாயம் செய்கிறார்.
இந்த இடத்துல ஏலியின் குமாரர்கள் வித்தியாசமான அக்கினியை கொண்டு வந்து விடுகிறாங்க. அது நேரடியான அக்கினி இல்லை. அதான் ஆசரிப்பு கூடத்தில் வருகிற பெண்களோடு கூட விபச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏலி இதை கண்டு கொள்ளாமல் கண்சாடையாக இருக்கிறார். கேட்கிறார், அது வித்தியாசமாக கேட்கிறார். எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி கேட்கவில்லை. அது கர்த்தருடைய பார்வைக்கு பெரிய பாவமாக இருக்குது. பாருங்கள், இதனால் தான் சொல்லுகிறது, ஆசாரனுடைய பரிசுத்தம் வேறு, ஊழியக்காரனுடைய பரிசுத்தம் வேறு, விசுவாசியுடைய பரிசுத்தம் வேறு. எப்படி கண்டிக்க வேண்டும், சபையை எப்படி நடத்த வேண்டும், கர்த்தரை எப்படி எதிர்பார்க்கிறார், இதற்குத்தான் இந்த மனுஷனுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை தருகிறார். இதற்குத்தான் இந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இது காணப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது இந்த மனுஷன் கண்சாட இருந்து விடுகிறான். அந்த கண்டிக்க வேண்டிய விதத்தில் அந்த பிள்ளைகளை கண்டிக்கவில்லை. பலிகள் எல்லாம் தீட்டுப்படுகிறது, காணிக்கைகள் எல்லாம் தீட்டுப்படுகிறது, தேவ சமூகத்தில் வருகிற ஜனங்கள் தீட்டுப்படுகிறாங்க. இப்படி தேவனுடைய சமூகத்திலே ஒரு வேசித்தனம் காணப்படுகிறது நிமித்தம் சமூகத்தில் காணப்படுகிற உடன்படிக்கை பெட்டியானது அந்நியர் வசத்தில் போய் விடுகிறது. தேவனுடைய சத்துவங்கள், தேவனுடைய சுதந்திரங்கள் ஒரு விசுவாசிக்கு கொலோசரில் வாசிக்கிறோம், எபேசரில் வாசிக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளே நாம் சுதந்திரவாளிகளாய் காணப்படுகிறோம். பரிசுத்தவான்களுக்கு என்று ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட சுதந்திரம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சுதந்திரம். அந்த சுதந்திரம் பெரிய சுதந்திரம். அடுத்தது என்ன சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறது என்று கேட்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வழியிலே வருகிற பொழுது நமக்கு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள் என்று எசேக்கியேல் 22வது அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கிறோம். மீகாவில் என்ன வாசிக்கிறோம் என்றால் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். மல்கியா 2:7. ஆசாரியர்களிடத்தில் வேதம் இருக்க வேண்டும். வேதம் என்ற வேத புஸ்தகம் இல்லை, சத்தியம் இருக்க வேண்டும், வேத வசனம் இருக்க வேண்டும். அதனால தான் ஓசியாவிலே வாசிக்கிறோம், நீ என் ஆசனாதபடிக்கு நான் வேதத்தை வெறுத்தால் நீ ஆசனாதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ ஞான அறிவை வெறுத்தாய், நீ என் ஆசனாதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ என் வார்த்தைகளை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அதுதான் ஏலியினுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதான் ஆசாரியன் சபையே கட்டுப்பாட்டுக்குள்ளே, அதாவது பரிசுத்தவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். தேவன் எழுந்தருளி நியாயம் செய்கிறார், இல்லைன்னு சொல்லவில்லை. தேவன் எழுந்தருளி நியாயம் செய்கிறார், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த மனுஷனத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். தடைகள் உடைக்கப்படுகிறதுக்காக நாம் ஜெபத்துக்கு வருகிறதில்லை. நம்முடைய குடும்பத்தினுடைய அன்றாட தேவைகள் சரி செய்து கொள்வதற்காக மட்டும் நம்முடைய தேவ சன்னிதானத்துக்கு வரவில்லை. நாம் என்னவாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ராஜாக்களாக ஆசாரியாய் கர்த்தர் நம்மை, தேவனுடைய ரத்தம் நம்மை நிலை நிறுத்திருக்கிறது. அந்த ஆசாரித்துவத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தான் விசுவாசிகளிடத்திலும் கர்த்தரை எதிர்பார்க்கிறார், ஆசாரியிடத்திலும் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். ஆனால் விசுவாசிகள் சரியாக இருக்காத நேரத்தில் ஆசாரியில் என்ன செய்ய வேண்டும், கண்சாடியாக இருந்து விடுகிறாங்க. இன்று போல் அன்றும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அந்நிய அக்கினியை உள்ளே கொண்டு வருகிறாங்க. இதுவும் அந்நிய அக்கினி உள்ளே வந்து விடுகிறது. எப்படி வந்து விடுகிறது? இந்த கடைசி நாட்களை பார்ப்பேன்னு சொன்னால் யாக்கோபு 4:4 வாசிக்கிறோம், உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலக சிநேகிதத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய மனுஷன் இந்த பாவத்தோடு ஒத்து போய் கொண்டிருக்கிறான். எதற்கு? ஜனங்களை ஆதாயம் பண்ணுவதாக நினைத்து கொண்டு சபையில் இருக்கிற ஜனங்களை இழக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த கலப்பு திருமணத்தை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இருக்கிற விட்டால் இந்த சபை விட்டு போயிடுவாங்க. இப்படி இருந்தால் பிள்ளைகள் என்ன செய்கிறது, தாய் தகப்பன் இத்தனை ஆண்டுகள் இருக்கிறப்போவே பஸ்காவிலே அது சங்கரிக்கப்பட வேண்டும். பஸ்காவிலே சில பிள்ளைகள் எகிப்தினுடைய சாயல் இருக்கும் என்றால் அது பஸ்காவிலே நிர்மூலமாகிவிடும். என்ன நிர்மூலமாக? அதுக்கு தான் திருவிருந்து எடுப்பதற்கு முன்பு உபவாசம் கூட்டம் வைக்கிறது. உபவாச கூடுகளை கலந்து கொண்டு தங்களை பரிசுத்தப்படுத்தி சோதித்து அறிந்து இதில் பானம் பண்ண கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாச்சு. இதன் பிறகும் பாரம்பரிய சபைத்திலே தொடர்பு இருக்கிற ஜனங்கள் நீங்கள் உண்மையிலேயே பார்வை ஒன்று கை கோர்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு அங்கே இருந்திருக்கலாம். எதற்கு அந்த ஞானஸ்தானம்? மறுரூபம் அடைந்து மனம் திரும்பி எடுக்கிற ஞானஸ்தானம், மாறுபாடுன்னு சந்திட்டு விலைக்கு எடுக்கிற ஞானஸ்தானம். இதெல்லாம் ஆசிரியர் தான் கண்டிக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் செலுத்துகிற காணிக்கை மட்டுமல்ல, உங்கள் ஆத்தும் அதை காட்டில் விலையேற பெற்றது. அந்த இடத்துல தான் இந்த பலிபீடத்திலே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. சரி, ஏதோ கண்டு கொள்ளாமல் விடுவாங்க, வந்த வரைக்கும் லாபம்.
ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை கண்டு எதிர்க்க வேண்டும். பாவத்தோடு கூட கை கோர்த்து கொண்டு போகக்கூடாது. பாவத்தை எதிர்க்க வேண்டும். பாவம் செய்கிறவர்களை கண்டித்து உணர்த்த வேண்டும். இந்த இடத்துல கட்சியில் உடன்படிக்கை பெட்டி போய் விடுகிறது. வாழ வயதில் குமாரர்கள் செத்து போய் விடுகிறாங்க. ஏலி கண்கள் குருட்டாட்டம் அடைந்து விடுகிறது. ஏலினால் செயல்பட முடியாமல் போய் விடுகிறது. அந்நிய அக்கினி உள்ளே வருகிறது. அதான் இந்த வேசித்தனம், இது ஒரு அந்நிய அக்கினி. உடனே அடித்து தூக்கிட்டார் இந்த ஆரோனுடைய குமாரர்களே. அடுத்த 2 பேர் அந்த ஆசிரியப்பு ஊழியத்தில் தொடர்ந்து கொண்டு வருகிறாங்க. எலியாசாரும் இன்னொரு மனுஷரும் இத்மாரும் தொடர்ந்து கொண்டு வருகிறாங்க. எலியாசாருடைய குமாரன் தான் பினகாஸ். அந்த நித்திய ஆசாரிய பட்டம் வருகிறது. பாருங்கள், அந்த அந்நிய நுகங்கள் எல்லாம் நிர்மூலப்படுத்துகிறதுல பினகாஸ் கண்ணும் கருத்துமாக இருக்கிறான். வேசித்தனத்தை கண்டித்து உணர்த்துகிறவனாக மட்டுமல்ல, அதற்கு எடுக்கிற தீர்வுகள் தேவனுடைய இருதயத்தை திருப்புகிறதா இருக்கிறது. தேவனுடைய கோபத்தை தணிக்கிறதா இருக்கிறது. வாதிகள் நிறுத்தப்படுகிறதா இருக்கிறது. அந்த மகனுக்கு கர்த்தருடைய உதடுகளே சொல்லுகிறது, இவன் நித்திய ஆசாரிய பட்டம் இவனுக்கு உரியதாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதான் சொல்லப்படுகிறது, எப்பொழுதுமே எல்லாம் நாமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாத்துக்கும் வழிமுறைகள் இருக்கிறது. இதை உற்சாகப்படுத்துகிற பொழுது இது ஆசாரியத்துவத்துக்கு செய்கிற பெரிய துரோகம். நீங்கள் ஆசாரியத்துவத்துக்கு செய்கிற பெரிய துரோகம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கூலிக்கு உபதேசிக்கிறாங்க. எதுக்கு? வேலையால் கூலிக்கு பார்த்துட்டு இருப்பான். யாருக்கு வேலையாளாக இருக்கிறான்? இவன் ஆசர்னா இல்லை, வேலைக்காரனாக போய் விடுகிறான். செல்வந்தனுக்கு, புகழ்ச்சி பெற்ற ஜனங்களுக்கு, அதிபதிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, ஆளுகையில் இருக்கிறவர்களுக்கு இவன் கூலிக்காரனாக போய் விடுகிறான். எப்படி வேணால் செய்யலாம், எப்படி வேணால் போகலாம் வரலாம், இப்படியாக காணப்பட்டு கொண்டிருக்குது. பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய நாம் மகிமைக்காக சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் நீங்கள் ஆசாரியத்துவத்திலே உத்தமமாய் இருக்கிறதற்கு நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவநாயக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை வெறும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை மட்டும் கொடுக்கவில்லை, இந்த ஆசாரியன் நம்மை நிலை நிறுத்துகிறது. இந்த ஆசாரியன் உடைய சூழ்நிலைகள் எல்லாம் முற்றிலும் மாறி இருக்கிறது. குடும்பத்தை பார்க்க தவறிவிட்டான் ஏலி, பிள்ளைகளை பராமரிக்க தவறிவிட்டான், சபையை பராமரிக்க தவறிவிட்டான், அடுத்ததாக வந்த நல்ல விசுவாசியை தக்க வைத்து கொள்ள தவறிவிட்டான். அந்த பெண்மணி திட்டுகிறான், ஏசி விடுகிறான். பாருங்கள், ஒன்றன் பின் ஒன்றாகும், அடுக்கடுக்கான திடீரென்ற ஒரு ஊழியமோ ஒரு மனுஷனுடைய குடும்பமோ அப்படியே சரியாது. அதுதான் காரியம். இந்த ரத்தத்தின் அனுபவம் இல்லை, இந்த பரிசுத்தத்தின் அனுபவம் இல்லை, கண்டித்துணர்த்துக்கிற அனுபவம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, என்னுடைய வாழ்க்கை தோல்வியின் மீது தோல்வி, தோல்வியின் மீது தோல்வி, தோல்வியின் மீது தோல்வி வந்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியா. ஏன்? கன்சிடர் இருக்கிறது. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கவில்லை. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்தால் சபை பயப்படும். அது ஆசாரியனுடைய சாட்சியாக இருக்கிறது. ஆனால் இன்றைய நாட்களில் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எல்லை மீறி அந்த பிள்ளைகள் வளர்க்கப்படுகிற பொழுது அந்த பிள்ளைகள் பலிபீடத்தில் வந்து தொல்லைகளாக மாறிவிடுகிறாங்க. அதனுடைய நடனம் என்ன, ஆடல் என்ன, பாடல் என்ன என்று விமர்சிக்கிற அளவுக்கு போய்விடுகிறது. இதெல்லாம் கட்டுப்பாடு இல்லாத கட்டுக்கடங்காத கிடாரிகள். ஒன்று பலிபீடம் பக்கமே வர்றதில்லை, இன்னொன்று ஆசரிப்பு ஊழியத்துக்குள்ளே வர்றதில்லை. அது மிகப்பெரிய அக்கிரமத்திரமான வாழ்க்கைக்குள்ளே போய்விடுகிறது. கண் காணாத இடத்துக்கு போய்விடும் சிலது. அப்படி சிலது தப்பி பிழைத்தது அப்படியே பலிபீடத்தின் வரைக்கும் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அது அதனுடைய இஷ்டத்துக்கு தான் ஊழியம் செய்யும். கர்த்தர் சிநேகிற பரிசுத்தத்துக்குள்ளே வராது, வார்த்தைக்குள்ளே இருக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அளவிற்கு இன்று காலை வேளையிலே இதை குறித்து பகிர்ந்து கொள்ளுகிறோம். நாளை இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, நாளை இரவு ஒரு பகுதி இருக்கிறது. இந்த ஆசாரியன் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ என் ஆசாரியன், அதை பிடிக்க நான் உன்னை வெறுத்து விடுவேன், என் வேதத்துக்கு அநியாயம் செய்கிறாய். எசேக்கியேலை வாசிக்கிறோம், ஆசாரியனிடத்தில் வேதம் இல்லாமல் போகிற நாட்கள் வருகிறது. ஏன்? கண்டிதம் இல்லை. பெரிய பிரமாணங்களை நீங்கள் கற்றறிந்திருக்க வேண்டும். பெரிய பெரிய வேத வசனங்கள், பெரிய பெரிய பிரசங்கங்கள் இப்படியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லை. முதல்ல உன்னுடைய குடும்பத்தை நீ விசாரிக்கிறனா இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்திருந்தால் அது ஆசிரியப்பு கூடத்துக்கு வருகிற பெண்களோடு கூட இடைவெளியோடு இருந்திருப்பார்கள் அல்லவா? ஆசிரியப்பு கூடத்திலே நடக்காத அநியாயங்கள் நடக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கை பற்றி பிடிபட்டு போய்விட்டது. கர்த்தருடைய மகிமை எடுபட்டு போய்விட்டது. இங்கே வயோதிக
மனுஷன், அந்த மனுஷன் இந்த அதிர்ச்சியிலே மறித்து விடுகிறான். அவன் பெற்றெடுக்கிற அந்த மருமகள்கள், பெற்றெடுக்கிற பிள்ளைகள் தகப்பனை காணாமலே மறித்து போய் அந்த தகப்பன் மறித்து விடுகிறான். இக்கபோத் என்று பெயர் எடுக்கிறான். ஏன்? தேவனுடைய மகிமை எடுபட்டது. ஏலியனுடைய வம்சாவளி விருத்தி அடைகிற பொழுது தகப்பனும் இல்லை, தாத்தாவும் இல்லை. ஏலியின் மீது நீங்காத ஒரு சாபம் வருகிறது. என்ன சாபம்? உன் வீட்டில் இனி ஒரு கிழனும் இருப்பதில்லை, உன் வீட்டில் யாரையும் ஆசனம் எழுப்பதில்லை. அப்படியே யாராவது ஒருத்தர் ஆசர ஊழியம் செய்தாலும் எனக்கு அப்பத்திற்காக தான் அவன் என்னுடைய சமூகத்தில் வந்து ஆசர ஊழியம் செய்வான் என்று கர்த்தர் கோபம் கொண்டு இதை சொல்லிவிடுகிறார். அவளுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புகிறார். அதுதான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அது நியாயாதிபதியாக சாமுவேல் காணப்படுகிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக இந்த நாளிலே நம்ம ஆசாரனாய் கர்த்தர் மாற செய்கிறதுக்கு காரணம் என்ன? பலிபீடத்து நேராக வர முடியாது. இரத்தத்தின் அனுபவம் இருந்தால் உன் குடும்பம் காக்கப்படும். உன் குடும்பத்தில் அதன் பிறகு சாட்சி பெட்டி என்று ஒன்று ஆசிரியர் கூடாரத்தில் இருக்கிறது. அந்த சாட்சி பெட்டியாகவே ஆசிரியருடைய குடும்பம் காணப்பட வேண்டும். அடுத்தது தூப கலசம். அந்த தூப கலசத்தில் அந்நிய அக்கினியை போடுகிறார்கள். அப்போது தான் அவர்களுக்கு மரணம் வந்து விடுகிறது. யாருக்கு? ஆரோடைய குமாரர்களுக்கு. இந்த இடத்துல அந்நிய காரியங்கள் எல்லாம் உள்ளே வருகிறது. தேவன் விரும்பாத காரியத்தை அந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறாங்க ஆசரிப்பு கூடாரத்தில். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் காணப்படுகிற பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், அந்த இடத்துல மகிமை அற்று போய்விடுகிறது. சபை நிர்மூலமாகிற நேரத்தில் இந்த சாமுவேல் பிள்ளையாண்டான் எழுப்பப்படுகிறான் ஒரு தீர்க்கதரிசியாக. கர்த்தருடைய உடன்படிக்கை இந்த பிள்ளையாண்டான் மூலமாக துவங்க ஆரம்பிக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, ஆசாரியர்கள் இப்படி எதிர்த்து பேச முடியாதவர்களாக இருக்கிறாங்க. குடும்பத்தாருக்கு ஏன் அந்த பயம்? போதுமான இரத்தத்தின் அனுபவம் இல்லை, இரத்தத்தை தியானிக்கிறது இல்லை, பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய விதத்தில் ஆசரிக்கிறது இல்லை. ஜனங்களுக்கு பயம், ஜனங்க போய்விடுவாங்களோ. குடும்பத்தாருக்கு பயம், என்னமோ பிரச்சனை ஆக்கி விடுமோ. ஏன்? இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். இருதயம் முழுவதும் தியானத்தினால் இருக்க வேண்டும். ஆசாரனே உன் உதடுகளிலே வேதத்தை தியானங்க தேடுவாங்க, உன் வாழ்க்கையிலே ஞானத்தை தேடுவாங்க என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே ஞானத்தால் தான் வீடு கட்டி எழுப்பப்படும், விவேகத்தால் தான் அது நிலைத்து நிறுத்தப்படும். அடுத்ததாக நீங்கள் பார்க்கிற பொழுது 2 நாளாகம் 26வது அதிகாரம் 18வது வசனத்திலே 16 வயதிலே ஒரு மனுஷன் ராஜாவாய் மாறுகிறான். அந்த மனுஷனுடைய பேர் உசியா. அவன் தன் தகப்பனுடைய ஸ்தானத்திலே அவன் ராஜாவாக்குகிறான். 52 ஆண்டுகள் அவன் என்ன செய்கிறான்? அவன் வேலை செய்கிறான். ராஜாவாய் அவனுடைய பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய இந்த காலை வேலையிலே கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு காரியம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து தேவனுக்கு பயபக்தியான ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அந்த குடும்பம் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்படும். இந்த தேவனுடைய சமூகத்தில் வந்து இஷ்டப்படி உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு தன் மனம் போன போக்கிலெல்லாம் காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பொழுது அதனுடைய காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த இடத்துல இந்த உசியா என்ற ஒரு மனுஷன் உயர்த்தப்படுகிறான். ஆசாரியர்களிடத்தில் தேவாலயத்தை அவன் நன்றாக உயர்த்தப்படுகிறான். அம்மோனியர்கள் பல ராஜாக்களை அவன் அரபியர்கள் எல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் அவனுக்கு துணை செய்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் துணை செய்கிற தேவனுக்கு என்ன செய்கிறான் என்றால், கடைசியிலே அவன் நன்றாக பலப்படுகிறான். அவன் சிறியவனாய் இருந்து கர்த்தரவனை பெரியவனாய் மாற செய்கிறான். அப்பொழுது ஆசாரியர்கள் தேவைப்படுகிறாங்க, தீர்க்கதரிசிகள் தேவைப்படுகிறாங்க, தேவ சமூகம் தேவைப்படுகிறது, தேவனுடைய ஆலயம் தேவைப்படுகிறது, தேவனுடைய பிரமாணங்கள் தேவைப்படுகிறது, தேவனுடைய கட்டளைகள் தேவைப்படுகிறது, அபிஷேகம் தேவைப்படுகிறது. இப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக போய் கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கடைசியில் பார்க்கிற பொழுது அவன் தூபகலசை எடுத்துக்கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க வருகிறான். தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு எது வரைக்கும்? ஆசரிப்பு கூடாரத்தில் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கு தான் இருக்க முடியும். பிரகாரங்களில் இருக்க வேண்டியது சாதாரண ஜனங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டியது லேவியர்கள், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை இருக்கிறவன் தான் பிரதான ஆசாரியர். இவன் தூபகலசை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் வருகிறான். தன்னுடைய ராஜ்யபாரம், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய ஆழ்த்துவம் எல்லாத்தையும் வைத்து கொண்டு அவன் வருகிறான். இப்படிப்பட்ட ஜனங்கள் இன்று உற்சாகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் அவலட்சணமான காரியம்.
அந்த பலிபீடத்தில் இருந்து ஆசாரியர்கள்னு சொல்லுறாங்க. வேதம் சொல்லுகிறது 6வது அதிகாரம் 2 நாளாகமத்தில் 18வது வசனத்தில் ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, அது ஆரோனுடைய குமாரர்களுக்கும் ஆரோனுடைய சந்ததிக்கு உகந்தது. அவன் செங்கடலை கடந்து வந்த அனுபவம் கொண்டவன். என்னாம் புத்தகத்திலே பல போராட்டங்கள் இந்த ஆசாரியத்துவத்துக்கு விரோதமாய் வந்தது. எல்லாவற்றிலும் அவன் ஜெயித்து தேவனுடைய இரக்கத்தை சம்பாதித்து, தேவனுடைய கிருபையை சம்பாதித்து, தேவனுடைய பக்குவத்தை சம்பாதித்து, அவனை அடுத்த சந்ததி 2 பேரை இழக்க கொடுத்து 2 பேரை உயிரோடு தக்க வைத்து, அவன் பேரனை கிறிஸ்துக்குள்ளே கர்த்தருக்குள்ளே ஆதாயப்படுத்தி அவன் நித்திய ஆசாரிய பட்டம் வாங்கி இப்படியே வருகிறது தான். ஆரோனுடைய வம்சத்தார் தான் இந்த ஊழியம் செய்ய வேண்டுமா என்று கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஆரோனுடைய கோல் துளிர்த்து ஆரோன் தான் ஆசனம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இப்படியாய் வந்து கொண்டிருக்கிற அங்கீகாரத்தில் இது வம்சாவளியாக வந்து கொண்டிருக்கிறதா தான் சில சமயத்தில் இது என்ன குடும்ப அரசியலை போல போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லுவாங்க. தேவனுடைய ஆவியானவர் சிலரை அப்படி தெரிந்து கொள்ளுகிறார். நான் உன் வாயிலே வைத்த வார்த்தைகள் உன்னுடைய அடுத்த சந்ததியும் சந்தானத்தின் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற பட்சத்திலே குறுக்கே நிற்கிறவன் எவன்? சில சமயத்தில் அசையா சொத்துக்களுக்கும் அசையும் சொத்துக்களுக்கும் ஆள் இல்லாத காரணத்தினால ஒரு மருமகனோ ஒரு மகனோ வந்து அடுத்து சபை எடுத்து நடத்துகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாமுவேல் செய்ததை போல தான் தம் பிள்ளைகளை நியாயாதிபதிகள் ஆக்கி கடைசியில் நாசமானது தான் மிச்சம். இஸ்ரவேல் புத்திரர்கள் அனைவரும் சேர்ந்து ஒருமித்து கேட்கிறாங்க, எங்களுக்கு உலக பிரகாரமாக ராஜா வேண்டும். இப்படி தான் ராஜா உள்ளே வருகிறார். தேவன் எங்களை ஆள்வது வேணாம், எங்களுக்கு தேவன் ஆளுகிறதுலாம் வேணாம், உலக பிரகாரம். ஏனென்றால் அவனுடைய குமாரர்கள் நியாயத்தை புரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில். அதன் பிறகுதான் ராஜா என்ற ஒரு ஸ்தானமே உள்ளே வருகிறது. இங்கு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ராஜாவினிடத்தில் அவர்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராக இருக்க செய்வது என்ன? அபிஷேகம். நீங்கள் மற்ற காரியங்கள் எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். ஒரு செல்வந்தனை, ஒரு விசுவாசியாகிய செல்வந்தனை, அதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, ஐஸ்வரனை பார்த்தா நீ இங்கே வா இங்கே அமரு என்று சொல்லுகிறதும், தரித்திரனை பார்த்தா அவனை உதாசீனப்படுத்துகிறதும் சிறு சபைக்குள் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுது. காரணம் என்ன? இந்த ஆசாரியத்துவத்துக்கு ஏற்ற ஒரு மகிமை காணப்பட வேண்டும். இந்த ஆசாரியத்துவத்துக்கு ஏற்ற ஒரு அபிஷேகம் காணப்பட வேண்டும். பிரியமான தேவனுடைய ஜனமே, இது எதிர்த்து நிற்கிற அந்த பக்குவம் இருக்க வேண்டும், பழக்கம் இருக்க வேண்டும். அந்த ஒருமித்து போகிறது, மாம்சத்தை பிரியப்படுத்துகிறது, மனிதர்களை பிரியப்படுத்துகிறது, சபையிலே காணப்படுகிற உபதேசங்களுக்கு விரோதமாக மட்டுமல்ல, அவன் கர்த்தருக்கு விரோதமாய் வருகிறான். இந்த கர்த்தருக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள் அதிகாரத்துவத்தில் நடக்கிறது, சிபார்சுகள் மூலம் நடக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களிடத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிற காரியம், எம்மட்டமும் நிறுத்தி நீ கடினப்படுத்தி கொண்டிருப்பாய். அவனு எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான். எந்த வளர்ந்தானோ, எந்த ஆலயத்திலே வளர்ந்தானோ, எந்த நிலையில் அவன் முதலிலே வந்தான், 16 வயது மனுஷனாய் வருகிறான். அதன் பிறகு அவன் படிப்படியாக உயர்த்தப்படுகிறான். சத்துருகளெல்லாம் மடங்கடிக்கப்படுகிறாங்க. அவருடைய வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமாக காணப்பட்டு உயர்வின் மீது உயர்வு வர 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 பலப்பட்ட பிறகு அவன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. மேட்டிமை ஆனால் தான் திடீர்னு ஸ்தானம் தெரியாமல், அழைப்பு தெரியாமல் உள்ளே வந்து புகுந்து நானும் செய்கிறேன், நானும் இதை பண்ணுகிறேன், அதை பண்ணுகிறேன் என்று சொல்லி ஊழியத்துக்கு தேவை பணம் என்று நினைக்கிறவனுக்கு அவனுடைய வாழ்க்கை வேறு. ஊழியத்துக்கு தேவை அழைப்பு, ஊழியத்துக்கு தேவை கிருபை, ஊழியத்துக்கு தேவை கீழ்ப்படிதல், ஊழியத்துக்கு தேவை பரிசுத்தம், ஊழியத்துக்கு தேவை அபிஷேகம், ஊழியத்துக்கு தேவை தேவனுடைய சமூகம் என்று நினைக்கிறவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை வேறு. பணம் வைத்து எதை செய்ய வேண்டுமோ அதை தான் செய்ய முடியும். ஒரு ஆசாரியன் செல்வந்தனாக மாறலாம், ஒரு செல்வந்தன் ஆசாரனாய் மாறுகிறது இத்தகைய இடத்துல அது கேள்விக்குறியான காரியம். அதான் மொத்தத்திலே சொல்லப்படுகிறது, நீங்கள் ஆசாரலாய் உங்களை கர்த்தர் அபிஷேகத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அந்த ரத்தங்களை ஆசாரனாய் மாற செய்கிறார். வாழ்க்கை ஆசாரனுக்குரியதாக இருக்க வேண்டும். வாழ்க்கை ஆசாரனுக்குரிய இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பை காண முடியும், சேமத்தை காண முடியும். இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால், அப்படி சிறியவனாய் இருந்து உயர்த்தப்பட்ட அந்த உசியா ஆசாரியர்களுக்கு எதிர்த்து நிற்கிறான், கோபம் கொள்ளுகிறான், எதிர்த்து பேசுகிறான், தூபகலச கையில் பிடித்திருக்கிறான். இவன் எதிர்த்து கோபமாய் பேசி கொண்டிருக்கிற பொழுதே தேவனுடைய கோபக்கின மீது வருகிறது. உடனே குஷ்ரோகம் வருகிறது.
அந்த காலத்தில் குஷ்டரோகம் வந்தால் அவன் அந்த சமூகத்தை விட்டே, அந்த ஜனங்களுடைய கூட்டத்தை விட்டு அவன் தண்ணீத்து போய் வாசமாக இருக்க வேண்டும். அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த நோய் அவனை விட்டு போகவில்லை. அவன் தனியாக ஒரு வீடு கட்டி அங்கேயே குடியிருந்து, அவனுக்கு எந்த ராஜாக்களுடைய கல்லறையில் இடம் கிடைக்கவில்லை, அவன் அங்கேயே இருந்து மறுத்தி போய் விடுகிறான். பாருங்க, ஆசாரியர்களை எதிர்த்தால் இல்லை, இன்று ஆசாரியர்கள் இத்தகைய காரியங்களை எதிர்க்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். அங்கே கண்டிக்காத ஆசாரியன் ஏலி. இங்கு ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள், ஆசாரியர்கள் தேவனுக்கு நிற்கிறாங்க. ராஜா, அந்த தேசத்தை ஆளுகிறவன், ஐயா உமக்கு இது தகாது, நீ செய்யக்கூடாது சொல்ல தைரியம் இருக்கிறதா? இது ஆசாரியர்களுக்குரிய அபிஷேகம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, தேவன் இன்று உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இத்தகைய ஜனத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா? இத்தகைய வம்சாத்தோடு கூட நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? மாறுபாடு சந்திட்டு விலகி ரட்சித்துக்கொள். இந்த காலை வேளையில் ஆசாரியர்கள் உடைய கண்டிப்பு. ஆசாரியன் உங்களை கிறிஸ்துக்குள்ளே ஆசாரியர்களாய் காண செய்கிறார். இன்னும் நாளைக்கு நம்ம ஆசாரியருடைய பலிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பலிகள், ஆசாரியன் செய்ய வேண்டிய பலிகள், ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டிய பலிகள், இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்களை சந்தித்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இன்று ஆசாரியர்களை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறேன். தேவ ஆசீர்வாதம் இறங்கட்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவரீர் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகமும் பெருகட்டும். இயேசுவென்ற தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்நியோன்ய ஐக்கியம் நம்ம நேரோடு கூட சதா காலம் சொல்ல பரிசுத்தவான் கூட இருப்பதாக.